வணக்கம். ஏவி ராமச்சந்திரன். கிட்டத்தட்ட என்ன சிகாமணிப்பா அது? சித்த சிகாமணியா ஏதோ ஒரு படம். என்ன சிகாமணி இது? ஐந்தாம் தலைமுறை சித்த சிகாமணி படத்தின் மூலமாக நமக்கு அறிவுமானார். ஆனால் எல்லா கலைஞர்களுக்கும் வாழ்க்கை உடனே வர்றதில்லை. சில கலைஞர்கள் அவங்களுக்கான வாழ்க்கையை நேரத்தை அவங்களே முடிவு பண்ணி அதை கொண்டு வருவாங்க. அப்படி ஒரு கலைஞனாக தான் ராமச்சந்திரன் நான் நினைக்கிறேன். ஏன்னா தனக்கு ஒன்று கிடைக்கலன்னா தானே அதை தேடி பிடிச்சிடுறது. அந்த இடத்தில் இருக்கிற ஒரு கலைஞனாக தான் பார்க்குறேன். அதுக்கு ஒத்துழைப்பு தருகின்ற ஒரு ப்ரொடியூசரு அது கூட நிற்கிற இவருடைய நண்பர்களான அனைத்து கலைஞர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ஏன்னா அண்ணன் விவேக் இருக்கிறம்போது இவங்களுடைய வாழ்க்கை அதாவது ஒரு கலைஞன் தான் சுற்றி இருக்கிற கலைஞர்களை எந்த சூழ்நிலையிலையும் விடாமல் ஒரு பாதுகாப்பாக இருந்த கலைஞன் விவேக். அவருடைய மறைவு இவங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு விஷயமா இருந்தது. ஆனால் இவர் திரும்பி அந்த இடத்த கையில் எடுத்து, ஏன்னா இவரும் நிறையா உதவி பண்ணுவார். அதாவது விஜயகாந்த் சார் கூடயோ நம்ம மயில்சாமி அண்ணன் கூடயோ இருந்து பல உதவிகள். இன்னும் சொல்லப்போனால் நம்ம ராமச்சந்திரனை பற்றி சொன்னால் கடன் வாங்கிலாம் உதவி பண்ணுவாருன்னு சொல்லி இவருடைய நண்பர்கள் சொல்லுவாங்க. ஏன்னா ஒரு வசதியாக இருப்பவர்கள் உதவி செய்கிறதுன்றது சாதாரணம். ஒரு ஏழ்மையில் கூட தான் இல்லாதவனுக்கு உதவி பண்ணுறதுன்றது ஒரு பெரிய நிலை. அது அப்படி ஒரு ராமச்சந்திரன் இப்படி ஒரு படத்தை பேர் அப்படி ஆமாம் ஆமாம் கொடுக்கும் மனசுள்ள பேர் அது. அடுத்தது இப்படி ஒரு அரசியல் படம், அதாவது நம்ம எதிர்பார்க்கவே இல்லை. இவர் ஒரு 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 நகைச்சுவை கலைஞனாக தான் நம்ம பார்க்குறோம். ஆனால் அவருக்குள்ள இவ்வளோ சமூக சிந்தனையோட ஒரு அரசியல் நையாண்டியோட ஒரு படத்தை நான் எதிர்பார்க்கல. இந்த கதையை அவர் சொல்லும்போது யோகி பாபு படம் வந்தது. அது என்னென்ன ஒரு படம் பேர் இப்போ சமயத்தில் அந்த எலெக்ஷன் மண்டேல அந்த ஒரு தாக்கத்தோட ஒரு கிராமத்துக்குள்ள எல்லா மனிதர்களையும் உள்ளே கொண்டு அதுக்கு ஒரு சொல்யூஷன் பண்ணி ரொம்ப மனித நேயத்தோட மக்கள் யாரெல்லாம் மனித நேயம் இல்லாமல் இருக்கிறாங்கன்னு கதை போய் ஒரு இடத்துல கண்கலங்கிற மாதிரி மனித நேயத்தோட படத்தை முடிக்கிறாப்புல. ரொம்ப முக்கியமான ஒரு அரசியல் நையாண்டி படமாக இது இருக்கும். குறிப்பாக இன்னும் சொல்லப்போனால் இந்த படத்தின் மூலமாக அண்ணன் சொன்ன மாதிரி இந்த சின்ன சின்ன படம்னு சொல்கிறோம்ல, அதெல்லாம் இந்த படத்தினுடைய வெற்றியின் மூலமாக பெரிய படமாக மாறும். இந்த கலைஞர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ணன் பேரரசு அவர் முக்கியமான கேரக்டர். அவர் சொல்லாமல் இருந்தாரா நான் சொல்லணும்னு பார்த்தேன். இயக்குனர் ராமச்சந்திரனே சொல்லிட்டாப்புல. நன்றிங்க சார். இது படம் முழுக்க அரசியல் படம், காமெடி படம். எனக்கு அரசியல் நல்லாவே தெரியும். நான் 15 வயசுலேருந்து அரசியல் பண்ணிட்டுருக்கேன். இதில் என்னன்னா நடிகர்னாவே எல்லா அரசியல் கட்சியும் சரி, எல்லா டாக்டரும் சரி, இன்ஜினியரும் சரி, எல்லா கோயிலுக்கும் சரி முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அதுக்கு பட்ட கஷ்டம் கொஞ்சம் நஞ்சம் இல்லை சார். நான் சின்ன அடிமட்டத்துலேருந்து வந்தவன். அப்போல்லாம் சினிமா கஷ்டம். இப்போல்லாம் ஈஸியாக வந்துடுறாங்க. அப்போல்லாம் ஏவிஎம் ஸ்டுடியோவில் என்னை விடல. அதே ஏவிஎம் ஸ்டுடியோவில் படம் நடிக்கிறேன், பேராளர் படம் விவேக் சார் மூலியம். ஏன்னா அப்படி கஷ்டப்பட்டோன்னா அந்த பலனை அவங்க நம்மள்ட்ட செல்ஃப் எடுக்கிறாங்க, ஃபோட்டோ எடுக்கிறாங்க போல. அதை விட வேலை உலகத்தில் என்ன சார் வேணும்? இங்கே நிரந்தரம் எதுவும் இல்லை சார். எனக்கு விவேக் சார் மயில்சாமி கிடைச்சது மிகப்பெரிய கிஃப்ட் எனக்கு. விவேக் சார்னா இன்னும் கஷ்டம் இல்லாமல் லைஃப் ஓடி இருக்கும். அவர் ஃபுல் சப்போர்ட் பண்ணியிருப்பார். ஏன்னா எதுவும் நிரந்தரம் இல்லை. அப்போ தான் நினச்சேன் எதுவுமே எல்லாம் நல்லா இருக்கிற வரைக்கும் நல்லது செய்யணும், நல்ல எண்ணத்தை வளர்க்கணும். நல்ல மனசில் எண்ணத்தை விளைச்சாவே நல்லது நடக்கும் சார். நம்ம என்ன நினைக்கிறோம் அதான் செயல் வடிவமாகும். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். ஏன்னா நம்ம என்ன விதைக்கிறோமோ அதை அறுவடை பண்ணணும் கூடிய வரையில். ஏன்னா இப்போல்லாம் கலிகாலம். நீ நல்லதே விதைக்கணும், நல்லது செய்யணும். பிள்ளைங்களை படிக்க வைக்கலாம் பேசலை, நல்ல ஆரோக்கியமாக வளர்க்கணும். இந்த கதை என்னன்னா மக்கள் பண்ணுற சின்ன சின்ன தப்புகள், எந்த அரசியலையும் தப்பு சொல்ல மாட்டோம். மக்கள் பண்ணுற லூட்டி அவங்கள அறியாமல் ஃபுல்லாக காமெடியாக பண்ணியிருக்கோம். ஏன்னா நம்ம தமிழ்நாட்டு மக்கள் தான் கொடுத்து வச்சவங்க. நம்ம மக்களுக்காக எவ்வளோ பேர் சேவை செய்கிறாங்க தெரியுமா? எம்எல்ஏலேருந்து, எம்பிலேருந்து, மந்திரிலேருந்து, சிஎம்லேருந்து, பிஎம்லேருந்து மக்கள் தேவையை எல்லாம் பூர்த்தி பண்ணிகிட்டே இருக்காங்க. ஒவ்வொரு மந்திரி ஒவ்வொரு ஆட்சி வரும்போது அவங்க செய்கிறாங்க, மக்கள் சேவை செய்கிறாங்க. அது நம்ம குறை சொல்லவே முடியாது. மக்கள் இன்னும் எதிர்பார்க்குறாங்க பெருசாக. இது வாழ்க்கையில் நிரந்தரம் இல்லை, வாழ்க்கை ஒரு போராட்டம். சந்தோஷமாக இருக்கணும் சார். மனசார யாரையும் சிரிக்க வைக்கணும். நான் என்னோடய கேரக்டராக உங்களை முடிஞ்சால் நான் சிரிக்க வைக்கணும், இல்லை அமைதியாக இருக்கணும். மனசாரையும் திட்டக்கூடாது. ஏன்னா திட்டினா கூட அதே பாவம். உங்களை அன்பாக பேசணும், அன்பாக உபசரிக்கணும். அதை விட எனக்கு என்னுடைய பாயிண்ட் ஆஃப். சரி, ஆமாம். அதாவது விவேக் சார் மயில்சாமி அப்படி மயில்சாமிலாம் நான் கூட இருக்கேன்.
அவர்கிட்ட காசு இருக்காது சார். திடீர்னு போண்டாமணிக்கு உடம்பு சரியில்லை, இந்த குண்டு சூழ்நிலை ஒரு அடிபட்டுருந்தா கையில் காசு இல்லை, உடனே செயின் அடமான சேட்டுக்கல்ல நானாக கொண்டு வைப்பேன், வச்சுட்டு போவார். அவர்கிட்ட காசு இல்லைனாலும் யார்ட்டையும் ஃபோனை போட்டு சத்யராஜ் சார், விவேக் சார், பொன்வண்ணன் சார், இது மாதிரி ஃபோனை போட்டு கிளி அங்கே பணம் வாங்கிட்டு நான் போய் வாங்கிட்டு கொடுத்து நிறைய பேர் ஹெல்ப் பண்ணிருக்கேன். டெக்னீஷியன் நிறைய பேர் மயில்சாமி அது மாதிரி யாராச்சும் கூப்பிட்டோடனே வாங்க சாப்பிட கூப்பிடுவார் எல்லாத்தையும். அவர் சொல்லுவார் காசு பணம் இல்லை நிரந்தரமா இருக்கிறதையும் சந்தோஷமாக இருக்கணும். அதே விவேக் சார் வந்து நிறையா ஹெல்ப் பண்ணார். சமுதாய பற்று உள்ளவர், சமுதாயத்தில் எல்லாம் படிக்கணும், எல்லாம் வேலைக்கு போகணும், அன்பாக இருக்கணும், அப்படி அவரும் நிறையா ஹெல்ப் பண்ணியிருக்காரு. ஏன்னா 2 பேரும் எனக்கு 2 கண்கள். எனக்கு கையில் காசே இருக்காது சார், இவங்கள்ட்ட வந்துட்டனா போதும் நல்ல சாப்பாடு. எனக்கு விவேக் சார் வந்து ஆஃபீஸில் ஃப்ரீயாக ரூமே கொடுத்துருந்தாரு. அது யாருமே கொடுக்க மாட்டார். இல்லை இது உன் ஆஃபீஸ் மாரி எப்போல்லாம் போகும்போது அதுமாரி சான்ஸ் அவரே சொல்லிவிடுவார். அதே மயில்சாமின்னு சரி ஃபங்க்ஷனு எல்லாம் போகிறேன். 2 பேருமே எனக்கு ஃபுல் சப்போர்ட். ஆனால் எனக்கு மட்டும் இல்லை நிறைய பேருக்கு இருந்தாங்க. அது பெரிய இழப்பு தான். ஏன்னா 2 வடிவேல் சார், விவேக் சார் 2 காமெடி ட்ராக்கு. இந்த பக்கம் ஒரு 10 பேர், இந்த பக்கம் 10 பேர், நல்லா காமெடியாக ஓடி இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் எல்லாம் போராடிட்டு இருக்கான். வாழ்க்கை போராட்டம் தானே. நீங்கள் பார்க்குற சினிமா இல்லை, நீங்கள் பார்க்குற நடிகர் கிடையாது. நீங்கள் உங்கள் கண்ணு முன்னாலே வாழ்ந்தவன் 1000 கோடி, கெட்டவன் 1000 கோடி இருப்போம். இருந்தாலும் வாழ்க்கையை சூஸ் பண்ணி இருக்கிற வரைக்கும் நல்லா சந்தோஷமாக இருப்போம் சார். நம்ம யாரையும் கெடுக்காமல், யாருக்கும் கெடுதல் பண்ணுவோம், வாழ்றதே பெரிய போராட்டமாக இருக்கும் சார். மனசாட்சியோடு வாழ்கிறாங்க சார் அவங்களாம். சாவத்துக்கு பின்னாடி அவங்க புகழ் வந்தது. அவங்க வாழும்போதே அவங்க மன திருப்தியோடு வாழ்ந்தாங்க. நம்ம 4 பேருக்கு உதவி செய்யறப்பா, 4 பேர் தர்மம் பண்ணுறப்பா, கோயிலுக்கு போகிறப்பா, சாமி கும்பிட்றப்பா, அவங்க வந்து சாமி ஆகிட்டாங்க. நீங்கள் சொல்லிக்கலாம் வாழும்போது இப்போ கோடி விட பணம் வச்சுருக்காங்க, எங்கே பயந்துட்டு வெளிநாடு ஓடுறாங்க, எங்கெங்கே ஓடுறாங்க, அதெல்லாம் எதுக்கு சார்? இது நல்லா அவங்க பணம் 3 வேளை சோறு திரும்பி போகிறீங்க, நைட்டு தூங்க போகிறீங்க, அவ்வளோதானே சார் வாழ்க்கை. ஒரு மனுஷனுக்கு ஒரு 1000 ரூபா ஒரு செலவு வரும் போகிறீங்க, கோடி வச்சு என்ன பண்ண போகிறீங்க? பாவத்தை சம்பாதிக்கிறாங்க. பணம் சம்பாதிக்க போதில்லை சார், மற்றவங்கள பாவத்தையும் சேர்த்து சம்பாதிக்கிறாங்க. உண்மையாக உழைப்பு வந்து மனசு ஆரோக்கியமாக இருக்கணும், மற்றவங்க ஏமாற்றாமல் மக்கள் காசை தொடரக்கூடாது சார். இன்னொன்று சார், மக்கள் காசை தொடர்ந்து தின்னவங்க வாழ்ந்த வரலாறு இல்லை. கஜினி முகம்போது இந்தியாவில் படம் எடுத்தாங்க சார். ஆப்கானிஸ்தான் ஒரு நாட்டை கண்டுபிடிச்சாங்க. இன்றைக்கி ஆப்கானிஸ்தான் நாடு எப்படி இருக்குது? ஏன்னா இங்கே அடித்த கொள்ளை நம்ம சிவன் சொத்து, எல்லாம் சிவன் சொத்து கொலை நேசம்பாங்க. இலங்கையில் நீங்கள் பார்த்துருங்க, நம்ம தமிழெல்லாம் கொன்னாங்க. கடைசியில் அந்த நாட்டில் என்னாச்சு? அதே மக்களை அந்த தலைவனை அடித்து வெட்டினாங்க. அது கருமா பாவம். இலங்கையில் குண்டு போட்டாங்க, உக்ரைனு ஈரான் அவங்க குண்டு போட்டாங்க, கொத்து குண்டு. இப்போ உக்ரைனில் என்ன ஆச்சு? நீ செஞ்ச கர்மா கண்ணு முன்னாடி காமிக்கு சார். அதனால் பாவத்தை பண்ணக்கூடாது. அதனால கடவுள் நின்று அடிப்பான். இப்போல்லாம் உடனே கடவுள் தண்டனை கொடுத்துறான் சார். நீங்கள் கவலையப்படாதீங்க. நம்ம நல்லா நினைப்போம். கடவுள் அவன் பார்த்து கூலி கொடுத்து தான் இருக்கான். சின்ன ஆள் கஷ்டப்படுறவங்களாம் முன்னாடி இருப்பான். ஏன்னா நான் கஷ்டப்பட்டவன். எனக்கு அந்த டீ கிடைக்க, சாப்பாடு கிடைக்காம சுற்றி இருக்கேன். அந்த வலி எனக்கு தெரியும். ஒவ்வொரு நாள் அந்த வலி தெரியும். வலியோடு இருக்கிறவங்களுக்கு, பசியோடு இருக்கிறவங்க சோறு போடும். பசி ஃபுல்லாக சோறு சாப்பிட்டோன்னே சோறு வேண்டாம் சார். பசியோடு இருக்கிற சோறு போட்டால் அது நம்ம புண்ணியம். அது கண்டிப்பாக எல்லா கலைஞருக்கும், அடிமட்டத்தில் கஷ்டப்படுறவங்க கலைஞருக்கும் வாய்ப்பு கொடுப்போம். அவங்கள ஃபேமஸ் ஆகும். இது வந்து ஒன்றே டிராபிக் சார். சினிமாவில் ஜெயிக்கிறவங்க 10 பேர், தோற்றவங்க 90 பேர். ஆனால் இந்த ஜெயிச்சவங்க மட்டும் பார்த்துட்டு ஊரை விட்டு கிளம்பி வராங்க. இங்கே உள்ள கஷ்டம் தெரியாது அவங்களுக்கு. இப்போ நான் ஊரில் போனால், ட்ரெயினில் போனால், பஸ்ஸில் போனால் எங்கள் பையனை அவங்க சேர்த்துருவாங்க சார். சும்மா தான் சுற்றிட்டு இருக்காம்பாங்க. ஏன்னா சும்மா சுற்றி நான் ஹோட்டலில் வச்சுருக்கேன், சர்வேல வேலை பார்க்குறதுக்கு. சினிமா கஷ்டம் ஐயா, அவன் நல்லா கஷ்டப்படான். தம்பி சினிமாவில் கேரண்டி சொல்ல முடியாது. உன் லைஃபு 1 வருஷம், 2 வருஷம், 5 வருஷம், 10 வருஷம் ஒன்றும் இல்லாமல் போவோம். எந்த வேலைக்கு வேணாலும் ட்ரை பண்ணுவேன். ஆனால் சினிமா வேலைக்கு ட்ரை பண்ண கேரண்டி சொல்ல முடியாது சார். இது வந்து கடல், அதில் நீச்சல் அடிக்கணும், அது நீந்து வைக்கணும். இதில் வந்து நான் தண்ணி சிகரெட்டு பார்க்க அடிக்க மாட்டேன் சார். சினிமாவில் அது ஒரு கொள்கையாக வச்சுருக்கேன். நான் என் குடும்பத்தை, எங்கள் ஃபேமிலியை ரொம்ப பார்ப்பேன். நான் சம்பாதிக்கிறது அப்படியே குடும்பத்தை சேர்ப்பேன். ரொம்ப ஜெனியூனாக இருப்பேன். ஏன்னா விவேக் சார், மயில்சாமி எல்லாம் நீங்கள் சினிமா உங்களுக்கே தெரியும், 6 மணிக்கு மேலே போனால் ஆட்டோ ஓடாது. ஆனால் அதுலேயே நான் தப்பிச்சு எஸ்கேப் ஆகிடுவேன். ஃபாரின் போவேன்னா எங்கே போனேன், மலேசியா சரி, துபாய் சரி, எல்லாம் வேறு லெவலில் இருப்பாங்க. நான் சாமின்னு சைடு சென்று படுத்துப்பேன். ஏன்னா என் உடம்பை பார்க்கணும், என் குடும்பத்தை பார்க்கணும். நீங்கள் நிறையா கலைஞர்கள் தண்ணியால் அழிஞ்சிருக்காங்க. அது ஒரு லைஃபை ஜாலியாக எடுத்துங்க. நம்ம வாழ்கிறதுக்காக பிறந்திருக்கோம். வாழ்க்கையே போராட்டம். வாழ்ந்துடா பார்ப்போமே, அந்த டைட்டிலுக்கு நல்லாயிருக்கும். உங்கள் ஒத்துழைப்பு கண்டிப்பாக வேணும் சார். மீடியா தான் எங்கள் கலைஞரை வாழ வைக்கணும். மக்களை சந்தோஷப்பட நம்ம மீடியா தான் சார். நம்ம மீடியா தான் மக்களை சந்தோஷப்படுத்துகிறோம். ஒரு எம்எல்ஏ, ஒரு எம்பியோ, ஒரு சிஎம்ஓ, டாக்டரோ, வக்கீலோ, நீதிபதியோ மக்களை சந்தோஷப்படுத்த முடியாது. பாட்டாக இருந்தாலும் சரி, இசையாக இருந்தாலும் சரி, நாடகமாக இருந்தாலும் சரி, காமெடியாக இருந்தால் நம்ம தான் மக்களை சந்தோஷப்படுத்துகிறோம். அந்த சந்தோஷ டிபார்ட்மெண்ட்டில் நம்ம இருக்கோம். அதனால் நம்ம எப்போ நம்ம குடும்பம் நல்லா இருக்கும் சார்.